குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு பார்த்தோன்னா வந்து ஒரு 11 வரைக்கும் சும்மா வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு தூங்கினேன். ஒரு 1:10க்கு ஒரு 1:15 போல் முடிச்சுக்கிட்டேன். யாரோ எழுப்பி விடுற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்படி இப்படின்னு ஏதோ பாட்டுக்கட்டெலாம் கேட்டுட்டு, சினிமா பாட்டெலாம் கேட்டுட்டு, கொஞ்சம் சாமி பாட்டெலாம் கேட்டுட்டு அப்புறமா தூங்கினேன். எப்படி தூங்கினதே எனக்கு தெரில சொல்லப்போனால். சரி, இப்போது என்னென்னு பார்த்தோன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்திருக்கோம். சும்மா வெளியில் போயிட்டு காலையில் சிக்மங்களூர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே டிஃபன் சாப்பிட்டு வந்துடும். வந்து தான் கிளம்பி இன்றைக்கி சைட் சீயிங், அதாவது நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த 2 ஸ்பாட்டை பார்த்துட்டு கிளம்பலான்ற ஒரு ஐடியா. Minutes later. A few moments later. ஓகே, இப்போ கிளம்பியாச்சு. என்னென்னு பார்த்தோன்னா இது செகண்ட் ஃபுட்டேஜ். ஏற்கனவே வரும்போது பார்த்தோன்னா வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டு வந்தேன். பட் வந்து மழை விட்டு விட்டு வர்றதால ரைடிங் ஜாக்கெட் போடுறது எனக்கு சரியாக படல. ஏன்னா ரொம்ப நனைஞ்சதுன்னா அடுத்த நாள் நம்ம லாங் ட்ரிப் போகிறதுக்கு ஃபுல் ஈரத்தோடே போட்டுட்டு போவோம். அதனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே பார்த்தோன்னா வந்து ரெயின் கோட்டு ப்ளஸ் வந்து கொடை ரெண்டுமே அவங்ககிட்டே வாங்கிட்டேன். கொடை சைடில் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தோன்னா தெரியாது, நான் காட்டுறேன் அப்புறமா. இப்போ என்னென்னு பார்த்தோன்னா அந்த ரெயின் கோட் கூட போடலை, அதை அப்படியே பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா தெரியல, கீழே இருக்கிற மாதிரி ஒரு வேளை மேலேயும் தூரலோடு விடுமா என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு இதே காஸ்டியூமோடு அப்படியே போயிடுவோன்னு சொல்லிட்டு போகிறேன். ஆனால் ரோட்டில் போகிறாங்க மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தா ரெயின் கோட் போட்டு தான் போகிறாங்க. வெளியூர்காரனாக இருக்கிற நம்ம பார்த்தோன்னா வந்து பக்கா டிஷர்ட்டு, கீழே வந்து ஒரு ஜீன் பேண்ட் போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தோன்னா எங்கள் வழியில் வந்து பெட்ரோல் போட்டாகணும். ஒரு 1 பாயிண்ட் தான் இருக்குது. ஒரு 90-100 கிலோமீட்டர்ஸ் போகும். இருந்தாலும் வந்து ஹில்லுன்றதுனால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. எங்கேயாச்சும் போகிற வழியில் ஒரு பங்க் பார்த்து ஃபியூவல் டாப்பப் பண்ணிவிட்டு போயிடுறது பெட்டர். இந்த சிக்மங்களூரில் இந்த 2 ஸ்பாட் மட்டும் போகிறதுக்கு நமக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் கம்பல்சரி. நீங்கள் வந்து அதுக்கான ஒரு சைட் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த சைட்டில் பார்த்தோன்னா கர்நாடகா கவர்மெண்ட் சைட் அது உள்ளே போனீங்கன்னா பைக்காக இருந்தாலுமே அது வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணி தான் போகணும். என்ட்ரி வந்து ஃப்ரண்ட்லேயே செக் பண்ணுவாங்க. காராக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நீங்கள் புக் பண்ணுறது பார்த்தோன்னா வந்து காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், மறுபடியும் 12 மணிலேருந்து மதியம் 12 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும். ஸோ 2 ஸ்லாட்டாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் டைலமாலே இருந்தது. நான் இப்போ கிளம்புற டைம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:30-10 கிட்ட ஆகிடுச்சு. எப்படியும் வந்து நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பார்த்தோன்னா வந்து ஒரு 15-18 கிலோமீட்டர் தான் வருது. ஆனால் அதில் கொஞ்சம் தூரம் வந்து நம்ம நல்லா ஸ்லோப் ஏற போகிறோன்னு எனக்கு தெரியுது.
ஏதோ கொஞ்சம் மேடு ஏறுற மாதிரி ஒரு ஃபீலு. ரைட் சைடில் ஒரு இந்தியன் ஆயில் பங்க் வருதான், அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஏன்னா பெட்ரோல் பார்த்தோன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, ரேஞ்ச் ஒரு 90 காமிக்குது. இருந்தாலும் போட்டுக்கிறது நல்லது. One sir. One sir. Sir, that is petrol. Sorry. ஓகே, பெட்ரோல் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஆக்சுவலாக கீழே விட வந்து மேலே வந்து ஒரு ₹1.98 கிட்ட அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. நான் லாஸ்ட்டாக பெங்களூரில் போடும்போது ₹110 என்னமோ நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ₹112 என்னமோ பார்த்த ஞாபகம் இருக்குது. நான் வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கினோம். வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். மேலே மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன், நிறைய தண்ணி ரோட்டில் பார்க்க முடியுது. ஓகே, மேலே நல்லா மழை பெஞ்சால் மேபி வண்டியை நிறுத்தி நம்ம ஒரு ரெயின் கோட் மாற்றி தான் ஆகணும். பார்த்துக்கலாம்.
ಸೈಡಲ್ಲಿ ಹಾಕ್ತೀನಿ. ಹಾಂ ಆಗಿದೆ, ಗಾಡಿ ಸೈಡಲ್ಲಿ ಹಾಕುತ್ತೆ. ಒಂದು ನಿಮಿಷ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நான் சொன்ன அந்த புக்கிங் தான் மெயினாக இங்கே செக் பண்ணுறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு நான் போனது வந்து வீக் டேஸு, அதனால் ப்ராப்ளம் இல்லை. பட் வீக்கெண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா பயங்கர கூட்டம் வரும். நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அலௌடு இல்லையா. நல்ல வேலை பாட்டில் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலை வாட்டர் பாட்டில் இங்கே வாங்கலை. ஆனால் மேலே எங்கேயாவது வாட்டர் பாட்டில் விற்றாங்கன்னா சரி பார்ப்போம். அப்போனா இங்கே இவங்க வந்து வாங்கி போகிறதுல யூஸே இல்லையே, பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி எல்லா கார் எல்லாமே தான் நிறுத்துகிறாங்க. கார்லேயுமே உள்ளே நீங்கள் பாட்டில்லாம் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணுறாங்க. அதையுமே நான் நோட் பண்ணேன். That girl is a runner, she was born to get away. Hear that two-tone humming, headed out to the highway. I should have seen it coming through the years left in the dust. But after all the lessons learned, it would end the both of us. There's a first for everything, like a hand holding mine. Now I'm left here with the pain from her I love you goodbye. And though it hurts to watch my whole world become the woman she would be. பைக் ரைட் பொறுத்த வரைக்கும், அதுவும் லாங் ரைட் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அதே சமயம் இந்த ரைட் எனக்கு சில முக்கியமான லெசன்ஸை சொல்லி கொடுத்துச்சு. அதில் சிலது பார்த்தோன்னா, நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு வரப்போகிறன்றத கொஞ்சம் ப்ரீ பிளானை இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணணுன்றத இந்த பயணம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஏன்னு பார்த்தோன்னா, நான் கோப்ரோவை மட்டுமே நம்பி vloggingக்காக வந்த எனக்கு இந்த ரெயின் கொஞ்சம் சர்ப்ரைஸை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கோப்ரோவோட வாட்டர் ப்ரூஃப் கேஸை வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்ததுலேருந்து ப்ராப்பராக ரைடிங் ஷூஸ் யூஸ் பண்ணாத வரைக்கும் டேங்க் பேக் என்ன தான் என்னோடய யூட்டிலிட்டியாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக ரெயின் கவர் போட்டு கவர் பண்ணாத தப்பு. இப்படி நிறைய சின்ன சின்ன விஷயத்தை இந்த ட்ராவல் எனக்கு ரொம்ப அழகாக புரிய வச்சுது.
ஸோ கைஸ், நான் சொன்ன இடம் இது தான். நம்ம புக்கிங் பண்ணிவிட்டு வந்தால் நம்ம வர வேன், பஸ், கார் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணக்கூடிய இடம் இது தான். இதிலேருந்து எந்த வண்டியும் மோஸ்ட்லி 4 வீலர்ஸ் உள்ளே போகாது. கர்நாடகா கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ஒரு ஜீப் சஃபாரி மூலிமா தான் இங்கே உள்ளே நீங்கள் பார்க்குற இந்த சுமோ வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் மேலே அலோட். அது இல்லாத பைக்ஸ் அலோட். நீங்கள் நடந்தும் இந்த பாத் வழியாக நீங்கள் மேலே ஏறி பீக் பாயிண்ட் போகலாம். விசிபிலிட்டி ரொம்ப குறைய ஆரம்பிச்சுது அந்த பேரிகேடை தாண்டினதுக்கப்புறம். பட் இதுக்கப்புறம் தான் சில்னஸும் இன்னும் அதிகமாச்சு. அதோட மேப்பில் நான் போட்டு வச்சுருக்கிற அந்த நேவிகேஷன் மூலிமா என்னால் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் அந்த பீக் பாயிண்ட்டுக்கு அப்படின்றத என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. வழியில் நிறைய பேர் குரூப்பாக கேங்காக நடந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. வேறு லெவல். கொஞ்சம் தூரம் போயிட்டு சபா. இந்த முல்லைநகிரி ரொம்ப மோசங்க. அதுவும் இந்த வியூ பாயிண்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஏறும்போது ஒன்றும் தெரியல. பட் அந்த வண்டி பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் காமிச்சாங்க. ஏன்னு பார்த்தோன்னா, நார்மலாக சில பைக்கர்ஸ் பார்க் பண்ணுற இடம் பார்த்தோன்னா வண்டி இப்படி கொஞ்சம் ஸ்லோப்பாக வண்டி வந்து இப்படி ரைட் சைடில் திரும்பி நிற்கிற மாதிரி ஒரு பைக் பார்க்கிங். ஆக்சுவலாக அது பைக் பார்க்கிங் இல்லை போல இருக்குது. அந்த இடத்துல விடாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னு பார்த்தோன்னா, இந்த டாட்டா சுமோலாம் சஃபாரி வருது இல்லையா அந்த ட்ரெக்கிங்காக. ஸோ இவங்க வர ஜீப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஒரு வேளை பைக்கை இடித்து டேமேஜ் ஆகலாம். அதனால் அங்கே விடாதீங்க. ஆப்போசிட்டில் ஒரு இடம் பார்க்கிங்காக பெருசாக இருந்துச்சு. பட் பயங்கர பள்ளம். சரி, ஓகே, நமக்கு அதுதான் சேஃப்டியும் பட்டுச்சு. அதனால் அங்கே வண்டி இறக்கி வண்டி அங்கே விட்டாச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, அங்கே போய் என்னால் என் டேங்க் பேக்கை கூட ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ காற்று. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். நல்ல மலை உச்சியில் நல்ல பயங்கர காற்று, அதே சமயம் நல்ல மழை தூறல். இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த ஃபாக், அந்த அட்மாஸ்பியரில் சுத்தமாக நிற்க கூட முடியல. அவ்வளோ காற்று. ஒரு பக்கம்னு பார்த்தாலும் எடுத்துகிட்டு போன கேமரா கோப்ரோ சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருந்தால் வச்சு அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணியிருக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இல்லாததால் வேறு வழி இல்லாமல் வந்தாச்சு. ஆனால் இப்போது நெக்ஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சது பார்த்தோன்னா, ஒன்ஸ் அவ்வளோ மழையை நான் மேலே பார்த்ததுனால கீழே வந்து அந்த பேரிகேட் கிட்டே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் மேலே போயிருந்தேன்னா மேபி என்னால் அந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் மாட்டாமல் என்னால் தப்பிச்சிருக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் தோணுச்சு. சரி, செகண்ட் இடம் போய்கிட்ருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபா புதன் பெட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தான் போயிட்டுருக்கோம். அந்த இடமும் அதே மாதிரி பார்த்தோன்னா அதுக்கு ஆப்போசிட். ஸோ அந்த பாபா புதன் ஹில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதுவும் வந்து ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட், ஜஸ்ட் லைக் இந்த முல்லைநகிரி பீக். ஸோ
இது அப்படியே குவைட் ஆப்போசிட். நம்ம வந்து ஒரு இடத்துல டேர்ன் பண்ணியிருப்போம். அந்த டேர்னிங்கில் நம்ம வந்து லெஃப்ட் திரும்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோன்னா அந்த பாபா புதன்கிரி ஹில்ஸ். இப்போது அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது இதை விட மோசன்றது தெரியல, பட் இதே மாதிரி இருக்குன்றது கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ மறுபடியும் போய் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னால் நிற்க முடியல. ஏன்னா நமக்கு புக்கிங் கொடுத்த அந்த ஸ்லிப் டைமிங் முடியுது. ரெண்டாவது என்னால் கொஞ்சம் டயர்ட்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. அதனால் அந்த சைட் மோஸ்ட்லி போய் பார்ப்போம். பட் இப்போ இருந்த மாதிரியே தான் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தூரமே பார்த்துட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு ரிட்டன் ஆகிடலாம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கோப்ரோ செட்டப்போடு இங்கே போகிறோம் அப்படின்னும்போது ப்ராப்பர் சீசனில் போகிறோன்னா நம்மளால் வெறும் ஃபாக் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுவே கொஞ்சம் ஆஃப் சீசனாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத அந்த பள்ளத்தில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் புகை மூட்டமாக தான் இருக்கும். அதனால் அவ்வளோ தூரம் போகிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒர்த் இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னு பார்த்தோன்னா என்கிட்ட இருக்கிற இந்த கோப்ரோ செட்டப்பை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அடுத்த வாட்டி ஒரு ப்ராப்பர் வாட்டர் கேசிங்கோடு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிளேசஸ் கவர் பண்ணலாம். நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கிற இந்த ஜீப் ஏதோ ஒரு ப்ரைவேட் காஃபி பிளான்டேஷனுக்காக அதில் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோன்னா அந்த பாபா புதன்கிரி ஹில் அங்கே போகிற வழியில் செம மழை. ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு. அங்கே முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு கடை கிட்ட நின்னேன். பட் பயங்கர சாரல் மழை வந்து இந்த முள்ளயனகிரி பீக்கை விடவே அங்கே பயங்கர மழை. போகிற வழியில் வெயிட் பண்ணி பார்த்தோம், பட் மழை நிற்கிற மாதிரியும் தெரியல. சரி, நனைஞ்சிக்கிட்டே கொஞ்சம் ரிட்டன் வரும்னு கீழே வந்தால் அதை தாண்டி வர வழி ஃபுல்லாகவே கொஞ்சம் கிளியராகவே இருக்குது. சரி போதும், இதோட நம்ம சைட் சீயிங் முடிச்சுக்கலாம். ஸோ இதோட டே 2 இன் சிக்மங்களூரு முடியுது. நம்மளோட சைட் சீயிங் அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே வேறு எங்கேயும் இடம் போகலை. அவ்வளோதாங்க டே 2 பொறுத்த வரைக்கும். ஸோ சைட் சீயிங் பொறுத்த வரைக்குமே நம்ம அவ்வளோதான் பார்க்குறோம். ஏன்னா கோப்ரோ கண்டினியூஸாக எப்படி யூஸ் பண்ணி நமக்கு பழக்கம் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது எப்படி எஃபெக்டிவாக மெயின்டைன் பண்ணணும், அது மாதிரி வந்து எந்த மாதிரி கான்டென்ட் கரெக்டாக கிறிஸ்பாக கொடுக்கணும், அது மாதிரி வந்து வீடியோ எடிட்டிங் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். அதையும் கொஞ்சம் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்து கொடுக்குறேன். நாளைக்கு செக் அவுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லைனா எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இதோட ரிட்டன் பெங்களூர் போடுற வீடியோ தான் போடுறேன். அன்டில் தென் பாய்.